வகுப்பு சமூக அறிவியல் கைடு. பாடத்தினை புரிந்து கொள்ள உரையாடல் வடிவில் ஸ்டடி மெட்டீரியல். விடைகளை ஞாபகம் வைத்துக் கொள்ள மெமரி டிப்ஸுடன் கூடிய பிராக்டிஸ் மேனுவல். தேர்வுக்கு இதிலிருந்து தான் கேள்விகள் வரும். 10ஆம் வகுப்பு படிக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுங்கள் புரந்தூர் புக்ஸ் அண்ட் கைட்ஸ். அண்ணாமலை முதலில் பார்த்தேன். கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நான். That's what they say. B to the A to the B to the A. எடிட் போயின்னு இருக்கு. சடனாக இட் வாஸ் ஆல்மோஸ்ட் 6:30க்கு ஷோ ஏவிஎம்மில். அங்கேருந்து மேனேஜர் ஓடி வந்தான். சார் ரஜினி சார் வந்துட்டார் சார் அப்படின்னு. எடிட்டிங் ரூம், தட் இஸ் ஏவிஎம்முக்கும் ஜெமினி எடிட்டிங் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஒரு 10 நிமிஷம் ட்ராவல் தான். பட் நேராக இங்கே வரவே மாட்டார், எடிட்டிங்கு வரமாட்டார். அவர் வந்திருக்காருனாங்க. அண்ட் அவரை பார்க்குறதே ஒரு தனி சைட்டாக இருந்தது. அண்ட் ஹவு மச் ஹீ இஸ் இன்வால்வ் இந்த ப்ராஜெக்ட், ஹவு மச் ஹீ வாண்ட்ஸ் ஃபிலிம் டு சக்சீட். ஒரு வெரி அண்ட் ஸ்டில் ரிமெம்பர் ஒரு பிளாக் அண்ட் பிளாக் ஒரு பட்டான் மாதிரி ஒரு ட்ரெஸ் அது. அண்ட் ஒரு 4-5 டேஸ் அன்ஷேவன் சொந்த அந்த பியர்டு அந்த மாதிரி இருக்கும். பயங்கர கண்ணெல்லாம் ஒரு மாதிரி. ஐ திங்க் அதுக்கப்புறம் இப்போ எங்கிட்ட பேசினதுக்கப்புறம் இஸ் நாட் ஸ்லெப்ட் ஆல்சோ. ரொம்ப டிஸ்டர்ப்டாக வந்தாராங்க. ஸோ எடிட்டிங்கில் வரேன் சுரேஷ் நாங்கள் எடிட்டிங் ரூம் க்ரேஸியாக இருந்தோம். ஃபுல் எங்கே பார்த்தாலும் ஃபிலிம் இதுவும் அப்படியே எதிர்பார்க்கவே வந்து நின்றுட்டாராங்க. சுரேஷ் எப்படி ஓகே வந்துட்டுருக்கா, என்னாச்சு? வந்து பிரமாதம் வந்திருக்கு சார், ஃபஸ்ட் கிளாஸாக வரும் சார் அப்படின்னு. எடிட்டர்கிட்ட ரெண்டு பார்த்தேன். ஆமாம் சார் சூப்பராக இருக்கு அவள்னு சொன்னான். அப்படியே பார்த்தாரு. 6:30க்கு இருக்குது, 6 மணி ஆகுது, நீங்கள் வரல அப்படின்னா. சார் இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது சார், இன்டர்வல் போது நான் வந்து ஜாயின் ஆகிறேன், நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துட்டுருங்க சார் அப்படின்னு. எஸ் ஷூர் அப்படின்னா மறுபடியும் எஸ் சார் அப்படின்னு. ஏதோ ஒரு கான்ஃபிடென்ட் நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அவர் என்னை பார்த்துட்டு ஓகே அண்ட் போயிட்டார். போனார். அங்கே ஆரம்பிச்சிட்டாங்க. 8 o'clock நாங்கள் இருக்கணும். இதுக்குள்ளே இங்கேருந்து அடுத்தது அந்த சாவு சீனெல்லாம் எனக்கு அப்போவே டெத் சீன் நார்மலாக டெத் சீனாக இருக்கும். ஃபியூனரல் அந்த கையை பிடிச்சி டயலாகெல்லாம் பேசுவாங்களே டெத் சீனில். அப்போவே ஐயோ இதெல்லாம் டயலாக் தாங்காது. இப்படி அங்கேயே நேராக ரகுவரன் சுட்டுடுவார். நேராக ஃப்ளாஷ் கட்டில் ஆல்ரெடி ஃபியூனரல் ஸ்டார்ட்டு. அங்கே டிசால்வ், அதுக்கு நடுவில் டயலாகு. டிசால்வ் எல்லாம் அன்றைக்கி ஸ்டீன்பேக்கில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஆவிட் தான் ஈஸி. ஸ்டீன்பேக்கில் நாங்கள் அதுக்கு நடுவில் ஃப்ளாஷ் கட்ஸ் போட்டு சூப்பர் இம்போஸ் பண்ணி என்னெல்லாமோ கோல்மால் பண்ணோம். நானும் கணேஷ்குமார்லாம் ஒர்க் பண்ணுறது பார்த்துருந்தா இட் வுட் ஹேவ் பீன் தி மோஸ்ட் கிரேசியஸ்ட் எடிட்டிங் ரூம். போட்டு எடுத்து முடித்து கரெக்டாக இன்டர்வல் போது நான் அந்த கேனோடு வந்துட்டேன். செகண்ட் ஆஃப் கேனோட அங்கே பியூட்டிஃபுல் என்ன ஆரம்பிக்கிற பர்ஸ் அப்போ தான் வெளியில் வந்தாருங்க. என்னை அப்போ தான் பார்க்குறேன். தம்பி அவர் ஆல்ரெடி அந்த கம்பத்தில் உள்ள சீனை பற்றி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி உங்களுக்கு பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் சார்னு ஒரு செக்கு நாங்கள் சொல்லியிருந்தோம் அவர்கிட்ட. அவர் பார்த்த உடனே தட் இஸ் த கிரேட்னஸ் ஆஃப் கிரேட் பீப்புள் சொல்லுவாங்களே. பார்த்துட்டு ஆரம்பிப்பேன் சார் தம்பி எக்ஸலண்ட்டாக வந்திருக்கு அந்த சீன்ஸ் எல்லாம். நீங்கள் கம்பத்தில் அடித்ததுக்கப்புறம் ரிட்டர்ன் நம்ம கம்பத்தில் அடிக்கிற மேட்ரு பண்ணியிருக்கீங்களே, அவுட்ஸ்டாண்டிங். ஃபஸ்ட் ஆஃப் எங்கேயோ இருக்குது, பிரமாதமாக இருக்குது. ரீ ரெக்கார்டிங், சாங்ஸு, மேக்கிங் எல்லாமே ரொம்ப சூப்பர் அப்படின்ட்டு காஃபி போயிட்டார். ரஜினி சார் செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்குது சார்? வரும் சார் டோன்ட் வரி அப்படின்னு நான் கான்ஃபிடெண்ட்டாக பேசுகிறேன். நேராக செகண்ட் ஹாஃப்க்கு ஐ ஸ்டில் ரிமெம்பர் என் முன்னாடி ஆரம்பிப்பர் சார் சீட்டில் உட்காந்துருக்காரு. பின்னாடி ரோவில் நான் ஒரு சீட் கேப்பு ரஜினி சார் உட்காந்துருக்காரு. இன்னும் பின்னாடி எங்கள் எடிட்டர்ஸ் உட்காந்துருக்காங்க. ஸோ படம் ஆரம்பித்து செகண்ட் ஹாஃப் சார் ஃபுல் டென்ஷனில் இருக்கார். அப்படியே பார்த்துட்டு இருக்காரு. நான் வந்து ஸ்க்ரீனே என்னை பார்க்க வரல, இவரே பார்த்துட்டு இருந்தேன். அந்த ஃபஸ்ட்டு சீன் முடிஞ்சது. அப்படியே வந்து யார் பாம்பேல என்ன பண்ணியிருந்தேன், நீ யார் எக்கோ டடா டா டா ஃபுட் ஸ்டெப் வந்து நேராக பாஷா வந்து அவரு இது ஒரு சர்ப்ரைஸ். அப்படி பார்த்தாரு. போகிறது சாங் வர்றது, நேராக சாங்கில் டகான்னு வந்தார். வேனில் ஏறுறாரு, அண்டர் கிரவுண்டு. அவனை அடித்தான், கணபதி சீனு, அப்புறம் கேட்வே ரகுவரன் இன்ட்ரடக்ஷன். அப்புறம் எப்படி இந்த கதையை சொல்ல போகிறேன்னு அவருக்கு பிகாஸ் யூ ஸோ இன்வால்வ் இந்த ஸ்க்ரீன் பிளே ஃபுல் இன்ட்ரெஸ்டாக பார்த்துட்டுருக்காரு. கேட்வே ஆஃப் இண்டியா முடிஞ்சது. நேராக
மண்டி போட்டு வாய்ஸ் ஓவரில் அந்த சீன்ஸ் எல்லாம் படன்னு சொன்ன உடனே அப்படியே கையை பிடிச்சிட்டார். நான் வந்து கையை இந்த சீட்டில் காட்டு கையை பிடிச்சிட்டு அப்படின்னா நல்லா ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணார். படம் அப்படியே க்ரிப்பாக, அதுக்கப்புறம் அப்படி ரிலாக்ஸ் ஆகிட்டார். கால் மேலே காலை போட்டு ஜாலியாக அப்படியே யூ கேட் see there's a child like excitement. எல்லா சீனும் ஃபேபுலஸாக வந்துட்டு இருந்தது. இப்போ க்ரிப்பாக எடுத்த படம் ஸ்பீடாக போச்சு. அந்த கிளைமேக்ஸ் வரும்போது கிளைமேக்ஸ் நிறைய இன்டர்கட்ஸ் பண்ணேன். இதுக்கும் ரகுவரனுக்கு இவருக்கும் ஒரு அவன் பொண்டாட்டி கிட்னாப் பண்ணுறதுக்குள்ளே இவன் கிட்னாப் பண்ணிவிடுவான். எல்லாமே ஒரு செக் மாதிரியே போகும் அந்த சீக்கிரத்தை எல்லாம் முடிஞ்சு கிளைமேக்ஸ் முடிச்சுட்டு வெளியில் வந்த உடனே வீரப்பன் சார் வந்து அழகாக சொன்னார், தம்பி இந்த படம் பெரிய வெற்றி படமாக இருக்கும், அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் அப்படின்னார். ரஜினி ரொம்ப பிரமாதமாக இருந்த படம். ஐம் வெரி ஹாப்பி, வெரி ப்ரவுட், எக்ஸலண்ட் ஃபிலிம், எல்லாம் நல்லா இருக்குது, அதில் எந்த குறையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போனார். வீரப்பன் சார் வண்டி டேர்ன், ரஜினி சார் அப்படியே டேர்ன் பண்ண என்கிட்ட, என்னப்பா என் சட்டையை கொடுத்தார், அப்படி என்ன பண்ண எடிட்டிங்கில் அப்படின்னு கேட்டார். சார் என்ன சார், கார்த்தால் பார்க்கும்போது இந்த படம் சரியில்லை, நைட்டு ஈவினிங் பார்க்கும்போது எக்ஸ்ட்ரானரியாக இருக்குது, என்ன பண்ண நீ அப்படின்னா, ஒன்றும் சார் சின்ன எடிட் பண்ணேன் சார், எக்ஸலண்ட் எடிட்டிங்கில் என்ன மாறிடுது சுரேஷ், இட் இஸ் ஜஸ்ட் ஃபேண்டாஸ்டிக் அப்படின்னாரு. வாட் வாஸ் த ப்ராப்ளம் இந்த மார்னிங் அண்ட் வாட் வாஸ் இட் நோ அப்படின்னார். வாட் ஐ வாண்ட் டு நோ அப்படின்னார். சார் பாஷா இஸ் அ லவ்லி ஸ்வீட் சார், ஒரு பியூட்டிஃபுல் ஸ்வீட் அது, அந்த ஸ்வீட் எக்ஸ்ட்ரா இருந்தால் திகட்டும் இல்லையா, அந்த மாதிரி தான் சார் அது. நம்ம என்ன பண்ணிட்டோம், எந்த சீனும் தூக்க வேண்டாம் சொன்னது எதுவுமே தூக்காமல் அப்படியே போயிட்டு இருக்கும்போது டெம்போ போயிடுத்து, ரொம்ப ஜாஸ்தி மாதிரி இருந்தது. ஸோ எல்லாத்தையும் இப்போ ஷார்ப் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் இருக்கலாமோ அப்படிங்கிற தாட்டில் நம்ம நிறுத்திட்டோம் சார். நோ, அளவு கரெக்டாக இருக்குது அப்படின்னு. ஃபேபுலஸ், பாலச்சந்தர் சிஷ்யன் நீ கரெக்டாக இருக்க அப்படின்னார். அவர் பெரிய எடிட்டர் இல்லை சார், அந்த அவர்கிட்ட தான் கற்றுனது சார். அவர் மாதிரி எடிட்டர் யாருமே கிடையாது. ஐ என்ஜாய்ட் இஸ் எடிட்டிங் அப்படின்னு. சூப்பராக இருக்கு. ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் அப்படின்னா, சொல்லுங்கள் சார், அந்த ஒரு சீன் இருக்குல்ல, அந்த ஃபோனில் நான் லோ ஆங்கிளில் பேசுவேனே, அங்கே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் ஃபுல்லாக வைக்கலாமா அந்த ஷார்ட் அப்படின்னு கேட்டார். ஒரு சைல்ட் லைக்காக கேட்டார். சார் என்ன சார் கேட்குறேன், இப்போ இனிமேல் என்ன வேணால் பண்ணலாம் சார், யூஆர் பிரில்லியன்ட் ஆக்டர், அந்த பர்ஃபார்மன்ஸ் என்ன பண்ணியிருக்கீங்க, நான் லென்த்துக்காக பயத்துக்காக கொஞ்சம் ஷார்ப் பண்ணியிருப்பேன் சார், பட் அப்சல்யூட்லி வாட் எவர் யூ வாண்ட் வி கேன் டூ நவ் சார், நவ் வி ஹவ் பாஸ்ட். வீரப்பன் சார் இஸ் ஹாப்பி, வி ஆர் ஹாப்பி, இனிமேல் என்னெல்லாம் சேஞ்ச் பண்ண என்னெல்லாம் ஆட் பண்ண சொல்லுங்கள், வில் டூ இட் அப்படின்னு. இட்ஸ் வெரி ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷமாக அந்த ஹோல் திங்கை ஆக்செப்ட் பண்ணார். ஸோ வாட் ஐம் டெல்லிங் யூ இஸ், ஒரு ஸ்க்ரீன் ப்ளே எழுதி ஒன் லைன் ஆர்டர் ரெடி பண்ணி அது மாதிரி ஷூட் பண்ணிவிட்டு எடிட்டிங் ரூமில் மாறின ஒரு பாஷா. அதுக்கு சொல்லுவாங்க, சிலதெல்லாம் நடக்கணும், இப்படி தான் இந்த படம் அமையணும், இந்த படம் இப்படி ஒரு மாபெரும் சக்ஸஸ் ஆகணும், அதில் எவ்வளோ பேரோட டீம் ஒர்க்கு, எவ்வளோ பேரோட எஃபர்ட்ஸு. சொல்லுவாங்க நேச்சர் கன்ஸ்பைர்ஸ்னு ஒரு வேர்டு இருக்குது இங்கிலீஷில், கான்ஸ்பிரசி பண்ணுமாம் நேச்சரை. இதெல்லாம் நடந்ததுக்கு காரணம் இந்த கான்ஸ்பிரசி. இன்றைக்கி 30 வருஷமானாலும் பாஷாவை பற்றி பேசிகிட்டே இருக்கோம், பாஷாவோட ஒவ்வொரு சீனை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். நானும் எவ்வளோ இன்டர்வியூஸ் கொடுத்துருக்கேன், ஆனால் இப்போ கூட நான் பேசும்போது எனக்கு நேற்றுக்கு நடந்த மாதிரி நான் அந்த கண்ணு முன்னாடி அந்த சீன்ஸை நான் சொல்லிட்டு வரேன்னா. ஸோ ஐ நோ வாட் மூமெண்ட்ஸ் தே வேர். இட்ஸ் ஹிஸ்டாரிக்கல் மூமெண்ட்ஸ், அமேசிங் மூமெண்ட்ஸ், சம்திங் விச் ஐ வில் ஆல்வேஸ் செரிஷ். ஸ்ட்ரேஞ்ச்லி இந்த படத்தில் ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக நாங்கள் சென்னையில் ஷூட் பண்ணிட்டோம். தட் இஸ் ஒரு செட்டில், அப்புறம் அங்கே ஃபிலிம் சிட்டியில் இங்கே எல்லாம் ஷூட் பண்ணும்போது என்ன ஆகிடுது, ஃபஸ்ட் ஹாஃபோடு எவ்வளோ சீன்ஸ் இருக்கோ ஆல்மோஸ்ட் எல்லாமே ஷூட் பண்ணிட்டோம், சாங்ஸ் ஷூட் பண்ணிட்டோம், எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஜென்ரலாக இப்படி ஆர்டரில் ஷூட் பண்ண மாட்டோம், ஏன்னா ஃபஸ்ட் ஹாஃப் எல்லாம் முடிச்சுட்டு செகண்ட் ஹாஃப் போகிற மாதிரி சினிமா ப்ராக்டிக்கல் கிடையாது. பட் அது ஏதோ அந்த மாதிரி அமைஞ்சு போச்சு. நாங்கள் ஃபுல்லாக சென்னையில் இருக்கிற எல்லா ஒர்க்கையும் முடிச்சிட்டோம். நேராக ஹைதராபாத் ஷிஃப்ட் ஆனோம். ஹைதராபாத்தில் செகண்ட் ஹாஃபோடு சீன்ஸ் ஆரம்பிக்க போகிறோம். அங்கேயும் ஸ்ட்ரேஞ்சாக என்னாச்சு, அந்த ஓப்பனிங் சீன் அவர் அந்த அண்டர் கிரவுண்ட் டூம்ஸில் வருது, அந்த ஆண்டனியோட ஆளை பிடிக்கிறது, அவர்கிட்ட பேசுகிறது தான் ஃபஸ்ட்டு சீனை ஷூட் பண்ணுறோம். ஸோ அன்றைக்கி இது வரைக்கும் பாஷா நாங்களே ஒரு கெட்டப்பை பேசி க்ரியேட் பண்ணி அன்றைக்கி ஃபஸ்ட் டே அந்த சீனு அந்த செட்டப் ஷூட் பண்ண போகிறோம். ஸோ கோல்கொண்டா டூம்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான லொக்கேஷன், அதில் அண்டர் கிரவுண்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கார்த்தால் எல்லாம் பிளான் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங்க்கு ரஜினி சாருக்கு ப்ரோக்ராமில் சொல்லிவிட்டு அவர் வந்துடுறேன்னாரு. நான் கார்த்தால் போய் நான் பிரகாஷ் சார்லாம் அந்த டூம்ஸில் லைட்டிங்கெல்லாம் சொல்லி ஷார்ட்ஸ் சொல்லி ஸ்டடி கேம் வேணும்னு சொல்லி அது நடந்து வரா மாதிரி ஷார்ட்ஸ் எடுக்கலாம். அவர் கீழே இந்த லைட்டிங் மேலே லைட்டிங்கெல்லாம் பண்ணிட்டார்.
அங்கே ஒரு டேபிள், ஒரு சேரு, அந்த ஆள் பிடிச்சி வைக்கிற மேட்ரஸ் எல்லாத்துக்கும் ஜனா இருந்தார். பாக்கி ஃபைட்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே சூட்டு, ஒரு கெட்டப்பெல்லாம் ரெடி ஆகிடுது. ஸோ 9 o'clock நாங்கள் ஒரு மேக்ஸிமம் 11 o'clock ரெடி ஆகிடுவோம். சார் வந்துடுவார், என்னாலும் ஒரு 10 மணிக்கெலாம் வந்துடுவார். அன்றைக்கி ஆல்மோஸ்ட் 11 ஆச்சு, வரல. எங்கன்னா இந்த ஹோட்டலில் இருக்கிறதாக ப்ரொடக்ஷனில் சொன்னாங்க. என்ன வராமல் இருக்க மாட்டார் சொல்லிவிட்டு நான் வந்து பிரகாஷ் சார் கொஞ்சம் மேனேஜ் பண்ணிங்க, நான் வரேன்னு சொல்லிவிட்டு பஞ்சாரா ஹோட்டலில் இருப்பாருங்க தாஜோடு, ஹைதராபாத். அங்கே போனேன். நான் போனால் அவர் ஃப்ளோரில் அவர் எப்போதுமே அங்கே ஒரு லேக் வியூ இருக்கும், அங்கே ரூம், ஒரு சூட் ரூமில் இருப்பார். அங்கே போனேன், எல்லாம் ஒரு சின்ன டோர் லாக் ஆகாமல் ஒரு சின்ன ஓப்பனில் இருந்தது, செருப்பெல்லாம் இருந்தது. நம்ம காஸ்டியூம் சாய், சுந்தரமூர்த்தி, அவர் அசிஸ்டண்ட் எல்லாம் இருக்காங்க உள்ள. நான் உள்ள கதை திறந்து உள்ளே போனேன். அந்த விஷுவல் வந்து எல்லா லைட்ஸும் ஆஃப் அந்த ரூமில், சூட் ரூமில் ஆல் லைட்ஸ் ஆஃப் எக்ஸப்ட் ஒரு பெரிய மிரர், அதில் ஃபுல்லாக அந்த பல்பு இருக்கும், மேக்கப் பல்பு, அது மட்டும் இருக்காங்க, அது மட்டும்தான் எரியுறது. ஒரு ஸ்டாண்டு, பெரிய ஸ்டாண்டில் அவரோட சூட்ஸு, அவரோட ஆக்சசரிஸ் எல்லாம் ஒரு இடத்துல அங்கே செட் பண்ணியிருக்கார் சாய். அந்த பக்கம் சுந்தரமூர்த்தி சார் அந்த இது பக்கத்தில் அவரோட மேக்கப்போட செட்டப் இருக்குது. சார் நேர மிரருக்கு ஆப்போசிட்டில் அவர் ரெடி ஆகிட்டுருக்கார். நான் உள்ளே வந்தேன். அவர் வந்து சூட்ஸ் வந்து ஒரு தான் போட்டு பார்க்குறாரு. தாடி வச்சுட்டார் ஆல்ரெடி, அந்த கெட்டப்பெல்லாம் ரெடியாக இருக்குது, மேக்கப் போட்டாச்சு. இப்போ சூட் ரெடி போட்டுருக்கார். அந்த டைம் நான் சடன்லி ஐ ஃபெல்ட் ரஜினி சார் இஸ் நாட் லைக் ரஜினி சார், இஸ் கெட்டிங் ட்ரான்ஸ்ஃபார்ம்ட் இன்டு அனதர் கேரக்டர். ஒரு பாஷாவாக ஒரு மாறுறாருங்கிறது நல்லா ஃபீல் ஆச்சு எனக்கு. ஏன்னா அங்கேயும் பண்ண என்னை பார்த்தாரு, அப்படியே பார்த்து திரும்பிட்டார். ஐ நியூ தட் யூ வாஸ் இன் சம் ட்ரான்ஸ். அப்படியே இருந்தார். அதேவும் ஷர்ட்டை போட்டார், கோட்டை போட்டார், மஃப்ளர் வச்சுட்டார், நடந்தார், மிரர் முன்னாடி போனார், பின்னாடி போனார், பார்த்தாரு, கைட்டினார். அது he was in mesmerizingly in a different mindset. இது எடுக்கிறாரு, அது எடுக்கிறாரு, போட்டு பார்க்குறாரு, இது பண்ணாங்கிறாரு, அது பண்ணாங்கிறாரு. ஒரு 15 minutes திஸ் வாஸ் கோயிங் ஆன். ஃபைனலாக ஒரு இது கிடச்சிது அவருக்கு. இது கரெக்ட் போட்டுன்ட்டு அப்படியெல்லாம் போட்டு பார்த்தாரு. அண்ட் he felt good. பட் ஸ்டில் he was not 100%. அப்படியே பார்க்குறாரு, ஏதோ மிஸ்ஸிங் தெரிஞ்சது. சுந்தரமூர்த்தி சார் என்ன பண்ணார், ஒரு கண்ணாடி கிடச்சிது, கூலிங் கிளாஸ். நான் அந்த மூர் மார்க்கெட் மாதிரி இடத்துல பார்த்தேன், இது பாருங்கள் அப்படின்னு. அது ரிம் இல்லை, அந்த கிளாஸ் எடுத்து காட்டினார். அவர் பார்த்தாரு, போட்டார், ஸ்டே எடுத்தாங்க, ஆயிட்டினார். எல்லாம் இருந்தது. அது வே ஹி டிட் இட் வாஸ் ஸோ பர்ஃபெக்ட். கரெக்டாக இருக்க. அப்படியே பின்னாடி போனார். சக் 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 தாடி எல்லாம் பார்த்து அப்படியே பார்த்துட்டு ஃபுல் இன்டென்ஸில் பார்த்தாரு. டக்குற எனக்கு திரும்பினார் எங்கள் சைடை. அப்படியே கேட்பதான் எனக்கு அப்படியே கேட்டார். அப்படின்னு போயிட்டார். தென் ஐ நியூ தட் பாஷா இஸ் அரைவ்டு. அந்த காஸ்டியூம் இதெல்லாம் ஒரு மேக்கிங் இருந்தது எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். த வே ஹி வாஸ் கெட்டிங் ட்ரான்ஸ்ஃபார்ம்டு இன்டு தட் கேரக்டர். ஏன்னா அந்த கேரக்டர் மேலே எங்களுக்கு அவ்வளோ புரியும். அந்த பிகினிங்லேருந்தே அந்த பாஷா தான் எங்களுக்கு எல்லாமே. அந்த கேரக்டர் தான், அந்த ரோலு, அந்த கெட்டப் எல்லாம் நிறைய இருந்தது மைண்டில். இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் ஐ சா ஹிம் இன் தட் கெட்டப். ஸோ நான் போயிட்டேன். நாங்கள் பிரகாஷ் சார்கிட்ட சொன்னேன், டெரிஃபிக்காக இருக்கார் சார், பிரமாதமாக இருக்கும், இந்த ஃபஸ்ட்டு அந்த வாக்கிங் ஷாட் எடுத்துலான்னு சொல்லிட்டு ஸ்டெடிக்கான வந்தார். பிரகாஷ் பிரகாஷ் இல்லை பாவுந்தா கரெக்டாக வந்தா சார், அதிருந்து சார் அப்படின்னார். ஓகே 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 மகி இருந்தார். எல்லோரும் அப்படி பார்த்து எல்லோரும் நியூ தட், எல்லோரும் தெரியுமா, எல்லோரும் ஒரு சின்ன ஹலோ பார்த்தாரு, ரெடி. அது கூட ஜனகராஜ் பிரமாதமாக இருக்குது, எவ்ரிபடி லைக் தட் கெட்டப். அப்புறம் சரி ஷார்ட் எடுக்கலாம் சொல்லிட்டு அந்த ஸ்டடி கேமில் அந்த காரிடார் நடக்கிற ஷார்ட்ஸ் எடுத்தோம். டடக் வைடு க்ளோஸ்அப் அந்த வாக்கிங் ஷாட்டில் எடுத்து அவர் அந்த சேரில் வந்து உட்காருவார். ஜனகராஜ் அந்த ஆண்டனியோட ஆளுகிட்ட வந்து இது பண்ணுறார், இன்வெஸ்டிகேட் பண்ணுறார். நீ அங்கே வந்தாய் சர்ச்சுக்கு, நீ ஆண்டனியா, அவன் ஆண்டனி ஆளு, நீ கிறிஸ்டியன், நீ கோவிலுக்கவே வந்தாய், அந்த மாதிரி அவனை ரிக் பண்ணிட்டு இருப்பார். பேச 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 அந்த ஆள் வந்து திம்பரா என்ன சொல்லிவிடுவான், தெரியல ஆண்டனி ஆளுன்னு என்னையா பண்ணுவேன், அந்த மாதிரி பேசுவான். அப்போது இவர் வந்து தள்ளி உட்காண்டிருப்பார். கிட்ட வரணும், அவனை வந்து வார்ன் பண்ண, நாக்கை பிடிச்சி கட் பண்ணுன்னு சொல்லி வார்ன் பண்ணணும். இப்போது வாட் ஹி டிட், ஏந்துன்னு வந்து அவன்கிட்ட வந்து ஷார்ட் அப்படி தான் இருந்தது. நடந்து வந்து அவர் பிடிச்ச நாக்கை பிடிக்கிற மாதிரி. தென் திடீர்னு
இந்த சேர் சரணர் வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னாரு. அது மண்ணு கீழே. அப்போ சார் அங்கே தான் மகி வந்து சார் 2 minutes அப்படின்னா ஓடி போனால் வழியில் அங்கே சன்மேக்கா ஷீட்ஸ் இருந்தது, இப்போ ஒர்க்குக்காக வச்சுருந்தாங்க. எடுத்துன்னு வந்து சார் போடுங்க சொல்லிட்டு அந்த ஷீட் அதை மணலுக்கு கீழே அதை போட்டார். போட்டுட்டு இப்போ பாருங்கள் சார், நான் கீழே நாங்கள் ரெஸ்ட்டுக்கு ஒரு சின்ன ஒரு கயிறு எடுத்துட்டோம். அப்படி வச்சு சர்றது வந்து அப்படியே எடுத்து வந்து அங்கே ஸ்டாப் பண்ணுவார் அவரே. அந்த ஷாட் வந்த உடனே யூ குட் see that ரஜினி சார் வாஸ் கெட்ஸ் அந்த ஸ்டைலும் போனோம், அவரோட ஸ்பீடும் போனோம், நடந்து வந்தால் கிக்கு வராது, அந்த கேரக்டருக்கு அது நல்லா இருக்கு சொல்லி சர்றது எடுத்து போட்டு அந்த ஷாட் அது வந்து நின்றுருங்க சூப்பராக இருக்கு சொல்லி அந்த ஷாட்டு என்ன பவர். ஸோ அந்த சன்மைக்கா போட்டதும் சர்றன்னு அவர் கிட்ட வருவார். அவன் பேசினது காலால் ஒரு உதை, அவன் அப்படியே போய் கீழே விழுந்துருவான். இவர் அந்த ஸ்லைடிங்லேயே அவனை கீழே பார்த்துட்டு டயலாக் சொல்லணும். அப்போ அடுத்த ஷாட் என்ன பண்ணி கீழே விழுந்துட்டார் சார். சறுக்கி அவனுக்கு கீழே லுக் இருக்குது. கேமரா அவன் அந்த கீழே விழுந்தவனோட லோ ஆங்கிள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஜூம் போட்டு சார் பேச பேச டைட் போயிடுங்க சொல்லிட்டேன். அவர் ரெடி ஆகிட்டு இருந்தார் ரஜினி சார். எல்லாம் லைட்டிங்கெல்லாம் ரொம்ப சைலண்ட்டாக இருந்த செட்டு, எல்லோரும் குவைட்டாக இருந்தாங்க. அப்புறம் ஷார்ட் ரெடியும் போது நான் வந்து முள்ள ஒரு காதுகிட்ட போயிட்டேன். சார் இந்த சீன் இந்த கேரக்டரோட ஃபஸ்ட்டு சீன் ஸ்ட்ரேஞ்சாக நம்ம பிகினிங்கில் எடுக்கிறோம். இதை பவர் வந்து எப்படி இருக்கணும்னா சார், நம்ம ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக யார் 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 இந்த பில்டப் பண்ணிட்டோம், காட்டும்போது இது பிரமாதமாக இருக்கணும் சார். உங்களுக்கு தெரியும் கதை, ஃபுல் பவர் வேணும் சார், இன்டென்சிட்டி இருக்கணும், இட் ஷுட் பி $1 million ஷாட் அப்படின்ட்டேன். அப்படியே பார்த்தாரு. அண்ட் ஹி நியூ ஐ எம் டெல்லிங் ட்ருத். இது சீன் வந்து அவ்வளோ பவர் இருக்கணும் புரியும் அவருக்கு நல்லா தெரியும். நான் அந்த நிமிஷம் ஜஸ்ட் பிஃபோர் டேக் சொன்னதுனால அப்படியே ஃபுல்லாக இன்ஜெக்ஷன் மாதிரி ஏற்றிட்டேன் அதை. அவர் ஃபுல் மூடுக்கு வந்துட்டார். ஷார்ட் ரெடி, கிளாப்பின் ஆக்ஷன் சொல்லும்போது நான் மறுபடியும் சொல்கிறேன்னு இல்லை, அந்த சீனில் அந்த ஷாட்டுக்கு அவர் கொடுக்குற பவர் ஐ டோன்ட் திங்க் இட் இஸ் ஈஸி டு பிரிங் தட் பவர் இன் ஐஸ். அவ்வளோ பவர் இருக்கும் அந்த ஐஸில். சொல்கிற விதம், பேசுகிற விதம், அண்ட் டெரராக இருக்கும்போது பேசுகிறத. இட் வாஸ் நாட் ஒரு இது வரைக்கும் ரஜினி சாரோட படங்கள் நானும் பண்ணிட்டேன். இந்த படத்தில் இந்த கேரக்டருக்கு வேறு மாதிரி ஒரு லுக்கு, வேறு மாதிரி ஒரு ஃபீல், ஃபுல் இன்டென்சிட்டியோட பேசுகிறது. எந்த அளவுக்கு அந்த இன்டென்சிட்டினா அது ஆக்சுவலாக ஒரு தடவை சொன்னால் 100 தடவை சொன்னதுக்கப்புறம் சீன் இல்லை, கட்டு ஷார்ட், டயலாக் கிடையாது. கட் சொல்ல மறந்துட்டேன். அப்படியே பார்த்துட்டு இதோ வரும் அவர் பாட்டு என்ன சொன்னேன், அந்த ப்ளூ அங்கே அப்படியே ஃபுல் இன்டென்சிட்டியில் பாடியெல்லாம் ஷேக், கண்ணெல்லாம் இட் இஸ் வெட், இட் இஸ் ஃபுல் ஆஃப் இன்டென்சிட்டி அண்ட் பவர். அப்படியே கட் சொன்னேன். ஹோல் செட்டு கிளாப் அடிச்சிட்டாங்க. தே நியூ சம்திங் டிஃப்ரெண்ட் வாஸ் தேர் இன் தட் சீன், சம்திங் பவர்ஃபுல். அந்த கிளாப்ஸ் விட்டுனா அவர் கொஞ்ச நேரம் அப்படியே குவைட்டாக இருந்துட்டார். ஓகே அப்படின்னாரு, ஸ்டாண்டர்ட் அப்படின்னா நான் கலங்கிடுத்தேன் எனக்கு, ஏன்னா அவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் அது. அடுத்த ஷாட் அப்படின்னாரு, அதே மூடில் கண்டினியூ பண்ண சொல்லிட்டார். டக்குன்னு அந்த ஆள் இழுக்கிறது, அந்த கத்தியோட நாக்க பாசுறது எல்லாமே ஒரு வில்லன், ஒரு பவர்ஃபுல் வில்லனாக இருந்தார் அவர். யூ கேன் see the power in him. It was intensity was amazing. அங்கே கட் பண்ணி போகிறது, அந்த சீன் எடுத்துட்டோம். உன்கிட்ட இருந்து எப்படி உண்மையை உறவழைக்கணும்னு இந்த பாஷாவுக்கு தெரியும். எனக்கு வேலை கொடுக்காத. இந்த பாஷா ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. ஆண்டனியோட சீன் நாங்கள் என்ன பண்ணியிருந்தோம், பிஃபோர் வி வெண்ட் பாம்பே அந்த ரோலுக்கு யாரோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கலாம். நாங்கள் இன்டர்வல் வரைக்கும் செகண்ட் ஹாஃபில் ஆண்டனி ஒரு கேரக்டர் ரெடி பண்ணிட்டு யாரை பண்ணலாம், காஸ்டிங் ஃபிக்ஸே ஆகலை. என்னென்னா பாம்பே ஆள் ஆண்டனி பாஷாவுக்கு ஒருத்தன் பவர்ஃபுல்லாக இருக்கணும்னா சரி ஒரு ஒன்றுமே பேச மாட்டார் போல இருக்கு, அவரை பற்றி கேள்விப்பட்டது கரெக்டாக தான் சொல்லிட்டு ஓகே சார் அப்படியே இருக்கார். ஏதோ பிளாங்க் ஸ்டார் பண்ணிட்டு இருக்கார் ஒரு இடத்துல. சரி மைண்ட் ஏதோ சரி நான் கிளம்பிட்டேன். போய் வாசல் கதவு கிட்ட என்னோடய ஷூ இருந்தது, ஷூவை போட்டுன்ட்டு வெளியில் போகிறேன். ஒரு வாய்ஸ், நெக்ஸ்ட்டு நேர் அடுத்த இவாருக்குள்ளே கிளாமேக்ஸ்க்கு போயிடும். அப்போ நான் ஒரு நாள் ஆரம்பித்தேன்.
சார் ஒரு இந்த கெட்டப் சாங் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டேன் நான். எப்படி 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 சார் இல்லை சார், இந்த பாஷா கெட்டப் சாங் வந்து நல்லா இருக்கும். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.